திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது காலங்காலமாக பின்பற்று வந்த ஒரு பாரம்பரிய வழக்கமாக இருந்தது. இருப்பினும் இரண்டாம் உலகப் போரின் போது ஆங்கிலேய அரசு பாதுகாப்பு காரணங்களுக்காக மலை உச்சியில் தீபம் ஏற்ற தடை விதித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு கோயில் முன்புறம் உள்ள மோட்ச தீபத்தூணில் தீபம் ஏற்றி வரும் நடைமுறைக்கு மாறியது. தற்போது சர்ச்சை என்னவென்றால், கோயில் நிர்வாகம் இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் ஏற்ற முடிவு செய்தது. இது சட்டவிரோதமானது, ஆகம விதிகளுக்கு எதிரானது என்றும் பழமையான தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் ரவிக்குமார் என்பவர் உட்பட பல பக்தர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கலை செய்தனர். இந்நிலையில் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்ற முடிவு செய்யப்பட்டதாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. மலை உச்சியில் சிகந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது. எனவே தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தர்கா நிர்வாகம் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்ததோடு மலை உச்சிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டார். கார்த்திகை மாதத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது என்பது ஆழமாக வேரூன்றிய தமிழ் பாரம்பரியம் என்றும் தீபத்தூணின் நோக்கமே விளக்கு ஏற்றுவதுதான் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். இது மத வழக்கம் மட்டுமல்ல, சட்டப்பூர்வ உரிமை என்றும் சொத்து பாதுகாப்பு சார்ந்தது என்றும் 1923ஆம் ஆண்டின் தீர்ப்பு தீபத்தூண் உள்ள இடம் கோவிலுக்கு சொந்தமானது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. தீபத்தூண் தர்காவிலிருந்து 50 மீட்டருக்கு குறையாத தூரத்தில் அமைந்துள்ளது என்றும் விளக்கு ஏற்றுவது ஒரு புனித செயல் என்பதால் அது தர்காவின் அமைப்பை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று நீதிபதி தெளிவுபடுத்தினார். தீர்ப்பு அமல்படுத்தும் போது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இந்து அமைப்புகள் மற்றும் பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் உடனடியாக இதற்கு எதிராக மேல்முறையீடுகள் செய்யப்பட்டன. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இது பல பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்புகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட சில அமைப்புகள் நீதிபதி உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தன. நீண்டகால நடைமுறையை மாற்றுவது மத நல்லிணக்கத்தை குலைக்கும் என்று அவர்கள் வாதிட்டனர். இதன் மூலம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது குறித்த பிரச்சனை நீதிமன்ற தீர்ப்பு வந்த பின்னரும் மேல்முறையீடு மற்றும் அரசியல் கட்சிகள் கருத்துக்கள் மூலம் தொடர்ந்து சர்ச்சைக்குரியதாக மாறி வருகிறது. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறினால் நாங்களே தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம் என்றும் அவர்கள் கூறியதாக தெரிகிறது. இதனால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இதையடுத்து மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மேற்பார்வையில் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அவனியாபுரம் சாலையில் உள்ள படிக்கட்டு பாதை பகுதிகளில் நேற்று இரவு முதலே போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதே வேளையில் நீதிமன்றம் தீபம் ஏற்ற அனுமதி அளித்துள்ள நிலையில் அதற்கான பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன.